பாக்கியமாக எண்ணுகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுது உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்தாலும் எங்களுடைய வேண்டுதல்களை கேட்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளின் மாலையிலே உம்முடைய சமூகத்திற்கு கூடி வருவதற்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து பாடி ஆராதிப்பதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கென்று காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு முறைப்படி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். இந்த நாளிலே எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் சொல்லித் தருபவைகளை மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு 24வது அதிகாரத்திலே இயேசுவின் வருகையை குறித்தும் உலகின் முடிவை குறித்தும் அவரது சீடருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய வருகை திடீரென்று இருக்கும், எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார். உலகம் முழுமைக்கும் அவருடைய வருகை ஒரே நேரத்தில் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவருடைய வருகை இருக்கும். லூக்கா 17வது அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை நாம் வாசித்தோமானால், ஒரு பகுதியிலே 2 பேர் படுக்கையிலே படுத்து தூங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இன்னொரு பகுதியிலே 2 பெண்கள் திரிகை திரித்து கொண்டிருப்பார்கள். அவர்களிலே ஒரு பெண் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொரு பெண் கைவிடப்படுவாள். இன்னொரு பகுதியிலே வயலிலே 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் வரும் வேளையிலே நாம் விழிப்புடனும் ஆயத்தத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலே அவர் சொல்லுவதை நேற்றைக்கு சிந்தித்தோம். அவர் வரும்போது விழிப்புடன் இருந்தால் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவர் வாக்குத்தத்தம் செய்த நித்திய ராஜ்யத்தை நாம் அடைந்து அவரோடு கூட நித்திய காலமாக வாழும் பாக்கியத்தை பெறுவோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்விலே சில எல்கைகளிலே நாம் எச்சரிப்புடன் கவனத்துடன் வாழுவது அவசியம் என்பதை நேற்றைக்கு சிந்தித்தோம். 3 குறிப்புகளை நாம் சிந்தித்தோம். ஒன்று, மனம் திரும்புதல் என்கிற ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, வேதம் கூறும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கேள்வி கேட்காமல் உடனடியாக கீழ்ப்படிவதிலே கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஊழியர் அல்லது ஊழியம் என்கிற பெயரிலே யாரும் நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தோம். இன்றைக்கு இன்னும் சில எச்சரிப்புகளை சிந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதல் எச்சரிப்பு,
லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 11:35. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார்? கிறிஸ்துவை உடையவர்கள். தங்கள் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். பாவம் என்கிற இருட்டில் இருந்து இவர்கள் வெளிச்சத்திற்குள் வந்தவர்கள். அப்படி வெளிச்சத்திற்குள் வந்த கிறிஸ்தவர்கள் திரும்ப இருட்டிற்குள் சென்று விடாதபடி, திரும்ப பாவம் என்கிற இருட்டிற்குள் சென்று விடாதபடி எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிப்புடன் இரு என்று சொல்லி. மனம் திரும்பியவர்கள் மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள். அவர்களுக்கு ஆசைகள் இருக்கும், ஆசா பாசங்கள் இருக்கும். ஒரு காலத்திலே பலவிதமான பாவங்களிலே வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களிலிருந்து வெளிவந்து விட்டார்கள். ஆனாலும் சாதாரணமான மனிதர்கள் என்பதினாலே இந்த பழைய பாவம் ஆசை காட்டி அந்த பாவத்தை திரும்ப செய்வதற்கு நம்மை பிசாசானவன் தூண்டி விடுவான். பழைய பாவத்து ஆசை நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டும். இது சாதாரணமாக எல்லாருடைய வாழ்விலும் நடக்கின்ற ஒரு சம்பவம். நேற்றைக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், என்னுடைய வாலிப வயதிலே நான் குடி, சிகரெட் போன்றவைகளுக்கு அடிமையாகி விட்டேன் என்று சொல்லி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து வெளிவந்து விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் ஊழியத்திற்கு செல்லுவோம், கிராம ஊழியத்திற்கு செல்லுவோம். இல்லாவிட்டால் ஏதாவது வீடுகளிலே ஜப கூடுகைகள் இருக்கும், அதற்கு செல்லுவோம். இது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருந்த ஒரு கட்டுப்பாடு. ஒருவேளை சில ஞாயிற்றுக்கிழமைகளிலே அப்படி ஊழியத்திற்கு செல்லாமல் வீட்டிலே சும்மா இருந்தால், ஆண்டவருடைய பணியை செய்யாமல் வீட்டிலே சும்மா இருந்தால் மனதிற்குள் ஒரு ஆசை வரும். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு விசேஷமாக இருக்கும், இல்லை சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு மனதில் அந்த ஆசை வரும். என்ன ஆசை? ஒரு தம் அடிச்சா, ஒரு சிகரெட் குடிச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லி. அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு சிகரெட் குடிச்சா எப்படி இருக்குங்கிறது சாதாரணமா யாருக்கும் தெரியாது. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாவ ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் நான் சட்டையை போட்டுட்டு பர்ஸை எடுத்துட்டு கடைக்கு நடந்து போயிடுவேன். கடையில போய் காசை கொடுத்து சிகரெட்டை வாங்கிடுவேன். ஆனா அந்த சிகரெட்டை பத்த வைக்க முடியாது. இதயத்துல ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? நீ தேவனுடைய ஆலயம், இதை நீ புகைப்பிடித்து கெடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தினுடைய வலியை பொறுக்க முடியாம சிகரெட்டை பத்த வைக்காமலே கீழே போட்டு நசுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் இடதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் செல்ல வேண்டிய வழி இதுவே என்று சொல்லும் வார்த்தையை, உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த சத்தம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல். நீ செய்வது தவறு, நீ செய்வது பாவம் என்கிற உணர்த்துதல். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கேட்கிறதா? ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்யும் போது
இதை நீ செய்யாத, இது தப்பு, இது பாவம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று அவர் சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கின்றதா? இந்த சத்தம் எப்ப வரும்? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு, தொடர்பு சரியாக இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஊழியர்களோடு நல்ல தொடர்பு உண்டு. அவர்களை ரொம்ப கௌரவப்படுத்துவாங்க, மரியாதை கொடுப்பார்கள், அன்போடு உபசரிப்பார்கள், அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரோடு உள்ள உறவு குறைவுபட்டு காணப்படும். அந்த உறவு குறைவுபடும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பிலே ஒரு பிரச்சனை உருவாகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஒரு தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு வியாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முதலாவது என்ன செய்வோம்? ஊழியருக்கு ஒரு போன் அடிச்சு ஜெபிக்க சொல்லுவோம். ஜெப கோபுரங்களுக்கு கடிதம் எழுதி ஜெபிக்க சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல மண்டி போட்டு, ஆண்டவரே நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் என்று நேரடியாக ஜெபிப்பதில் ஒரு தயக்கம் காட்டுவோம். அநேகர் வேளாங்கண்ணி மாதாவுக்கு பொருத்தனை செய்வார்கள், நேர்ச்சை செய்வார்கள். உப்பு வாங்கி போடுறேன்பாங்க, மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பற்றி நான் பேசவில்லை, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். வருடா வருடம் வேளாங்கண்ணிக்கு சென்று மாதாவுக்கு மொட்டை அடிக்கிற நமது கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு, அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. அதனால அவருடைய அம்மாவுக்கு இப்படி ஒரு லஞ்சம் கொடுத்து, இப்படி ஒரு பொருத்தனை செய்து, மொட்டை அடிச்சு, அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி மகன்கிட்ட இருந்து அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். அதனால அம்மாவிடம் ரெக்கமெண்டேஷனுக்கு போறாங்க. நேரடியாக ஆண்டவரை அணுக முடியவில்லை. எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது தமிழ்ல 28 மார்க் வாங்கியிருந்தான். அவனுடைய மிஸ் என்ன சொன்னாங்க, இதுல உங்க அப்பா கையெழுத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும். எப்படி வாங்குவான்? எப்ப நான் 28 மார்க் வாங்கியிருக்கேன் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவானா? இல்ல. அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பெரிய டிராமாவே நடக்கும். நான் ஆபீஸுக்கு புறப்பட்டு சாப்பிடுறதுக்கு வருவேன். டைனிங் டேபிள்ல பாத்திரம்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிப்பேன். என் மகன் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்பான். நான் வந்துட்டேன்னு அந்த பாத்திரம் சத்தம்லாம் கேட்ட உடனே பாத்ரூம்ல இருந்து அம்மாவை கூப்பிடுவான். அம்மா, டைனிங் டேபிள்ல ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், அதுல அப்பாவை கையெழுத்து போட்டுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். மனைவி கிச்சன்ல சமையல் செய்துட்டு இருப்பான். அவன் அங்க இருந்து, ஏப்பா ஏதோ ஒரு பேப்பர் இருக்கான், அதுல கையெழுத்து போட்டு போங்க. அவளுக்கு என்னன்னே தெரியாது. நான் அந்த பேப்பரை தேடி எடுப்பேன். தமிழ்ல 28 மார்க். எங்க அப்பா தமிழ் பண்டிட். எனக்கும் தமிழ் மேல ஒரு அலாதி பிரியம். 28 மார்க் வாங்கியிருக்காண்டி. என் மனைவி கிட்ட நான் சொல்லுவேன், 28 மார்க் வாங்கியிருக்கான், இதுல நான் கையெழுத்தே போட மாட்டேன், சாயங்காலம் வந்து அவன்கிட்ட பேசிட்டு நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அந்த பேப்பரை கீழே போட்டுருவேன். என் மனைவி கிச்சன்ல இருந்து சொல்லுவா, ஏய் எப்பா, அவன் ஸ்கூலுக்கு போற டைம்ல தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க கையெழுத்து போட்டு போங்க, சாயங்காலம் வந்து பேசுங்க அப்படின்ட்டு. ஹோம் மினிஸ்ட்ரி சொன்னதுக்கு பிறகு நம்ம ரொம்ப சண்டை போட முடியாது. அதனால நான் கையெழுத்து போட்டுட்டு ஆபீஸுக்கு போயிடுவேன். என் மகன் என்னைக்கும் 2 நிமிஷம் தான் குளிப்பான். ஆனா அன்னைக்கு சோப்பு மேல சோப்பு போட்டு, ஷாம்பு மேல ஷாம்பு போட்டு, என்னுடைய பைக் சத்தம் கேட்கறது வரைக்கும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வர மாட்டான். நான் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வந்துடுவான், ஸ்கூலுக்கு போயிடுவான்.
சாயங்காலம் நான் வரும்போது அவன் விளையாட போயிருப்பான். அப்புறம் நான் அந்த ஜபக்குழுக்களை சந்திப்பதற்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு ராத்திரி வருவேன். ராத்திரி வரும்போது தூங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆபீஸுக்கு நான் போகும்போது அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். அன்னைக்கு பாத்ரூமுக்கு எழுந்திரிச்சு வந்திருக்க மாட்டான். 2-3 நாள் ஆனா அது மறந்துடும். அதே மகன் கணக்குல 95 மார்க் வாங்கியிருந்தான்னா அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்க எப்படி வருவான்? காலரை தூக்கி விட்டுட்டு, எப்பா இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னா, நான் விரும்புவதை என் மகன் செய்துட்டான்னா நேரடியாக என்னை அணுகுகிறான். நான் விரும்புவதை செய்யாவிட்டால் அவன் நேரடியாக என்னை அணுக முடியவில்லை. அவனுக்கு சிபாரிசுக்கு ஒரு அம்மா தேவைப்படுகிறாள். இன்றைக்கு கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே அந்த இடைவெளி இருப்பதினாலே ஆண்டவர் விரும்புகிறவைகளை நம்முடைய வாழ்விலே செய்யாமல் இருப்பதினாலே அவரை நேரடியாக அணுகுவதற்கு முடியவில்லை. அப்படியானால் அவரோடு உள்ள உறவிலே நாம் வளர வேண்டும். அப்படி வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். வேதத்தை சும்மா அப்படி வாசிச்சுட்டு போனா ஆண்டவர் நம்ம கூட பேச மாட்டாரு. வேதத்தை வாசித்து அதை கொஞ்சம் அசை போட்டு தியானித்து அது என்ன சொல்லுகிறது என்பதை சிந்தையிலே புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பின்பு அவருடைய சமூகத்திலே மண்டி போட்டு நாம் சிந்தித்தவைகளை அவரிடம் சொல்லி அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அது ஜெபம். ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை அவருக்கு சொல்லும் ஒரு பணியாக இருந்து விடக்கூடாது. ஜெபம் ஆண்டவருக்கு தகவல் சொல்லும் ஒன்று அல்ல. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நாம சொல்லித்தான் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. ஜெபம் என்பது அவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு நேரம். அப்படின்னா அமைதியாக இருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர் சத்தத்தின்படி வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஒரு நேரம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாம் வளருவோம். வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் பாவம் செய்ய முடியாது. சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். அவருடைய வேத வசனத்தை நம்முடைய இதயத்திலே வைத்தால் பாவம் செய்ய முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் கிடையாது. அது வாழ்நாள் முழுவதும் நம்மை தொடர வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து விட்டோமானால் அந்த பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13 இப்படி சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து செய்து திரும்ப திரும்ப பாவம் செய்துட்டு இருந்தா இரக்கம் கிடைக்காது, மன்னிப்பு கிடைக்காது. அறிக்கை செய்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்குள் வந்துவிட்ட நாம் திரும்ப இருட்டிற்குள் சென்று விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கிறவர்களை யாரேனும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருந்தால் அல்லது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை சொல்லி மன்னிப்பு கேட்பதற்கு கிடைத்த ஒரு அருமையான தருணம் என்று அவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து அவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுவதில் நாம் கவனமாக எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவது எச்சரிப்பு எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அது என்ன சொல்லுகிறது? பொல்லாத இருதயம் இராதபடிக்கு எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்று. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனித இருதயம் என்பது மிகவும் அசுத்தமானது, மிகவும் அழுக்கானது.
வேதம் அதை சொல்லுகிறது. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இது இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவருடைய சீடர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்? உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், அதான் குற்றம். இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொல்லும் பொழுது வேதபாரகர் பரிசேயருடைய மாய்மாலமான வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 11வது வசனத்திலே சொல்லுகிறார், வாய்க்குள் போவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். 18 20 வசனங்கள் வரையிலும் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். காரணம், இருதயத்திலிருந்து அசுத்தமானவைகள் புறப்பட்டு வரும். என்ன அசுத்தமானவைகள் புறப்பட்டு வரும்? அவர் சொல்கிறார், பொல்லாத சிந்தனை, கொலை, பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள், இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இருதயத்தில் உள்ள அசுத்தங்களை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் தாவீது 51வது சங்கீதம் 10வது வசனத்துல, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று வேண்டுதல் செய்கிறான். மத்தேயு 5:8 இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை தரிசிக்க வேண்டுமானால் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்படியானால் நம்முடைய பொல்லாத இருதயத்தை ஆண்டவர் கழுவி சுத்தப்படுத்துவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அவரிடம் என்னுடைய இதயத்தை கழுவி என்னை சுத்தப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25 26 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுவது என்ன? அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் 3 காரியங்களை நம்மிலே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒன்று, நம்மை சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய தூய ரத்தம் கொண்டு நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிற ஆண்டவர். 2வது சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நவமான என்ன? புதிதான ஒரு இருதயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இருதயம் கல்லான இருதயம், அந்த இருதயத்தை எடுத்து விட்டு நான் தருகிற புதிதான நவமான இருதயம் என்பது சதையான இருதயமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மனித இருதயம் என்பது பொல்லாத இருதயம், அது கல்லை போல கடினமானது, எளிதாக யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாத இருதயம் மனித இருதயம். யாராவது இன்றைக்கு இன்னொருவரிடம் ஒரு அறிவுரை சொன்னா, எனக்கு தெரியாதா, எனக்கு மூளை இல்லையா, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா என்று ஒருவேளை நேரடியாக வாய்விட்டு கேட்காவிட்டாலும் மனதிலேயாவது நினைக்கக்கூடிய மனிதர்கள் வாழுகிற இடம். அப்படிப்பட்ட இருதயம் தான் நம்முடைய இருதயம், கல்லான இருதயம். பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை எளிதாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற இருதயம் கிடையாது.
அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை இயேசு கிறிஸ்து ஊடுருவ வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நிறைய கதை படிப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த நிறுத்தினேன். நான் படித்த ஒரு கதையிலே ஒரு சம்பவம், வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய கொள்ளை நடக்கும். ஒரு பேங்க்ல பலர் திட்டமிட்டு அந்த கொள்ளையை நடத்துவார்கள். அந்த கொள்ளையில பேங்க்ல இருந்த பணம், நோட்டுகள் எல்லாம், தங்கம், தங்க கட்டி, நகைகள் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விடுவார்கள். ரொம்ப திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்கா அந்த திருட்டை நடத்துவார்கள். அந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கிறிஸ்தவ போலீஸ் அதிகாரியிடம் பொறுப்பு கொடுப்பார்கள். அவர் நிறைய துப்பறியும் வேலைகள் எல்லாம் செய்து அந்த திருட்டை நடத்தினவர்கள் எல்லாரையும் கண்டுபிடிப்பார். எல்லாரும் யாருன்னு சொன்னா, அந்த ஊர்ல முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான மனிதர்கள். அந்த ஊருடைய மேயர் அந்த திருட்டு குழுவில் ஒருத்தர், அந்த பேங்குடைய சீனியர் மேனேஜர் ஒருத்தர் அதுல ஒரு அங்கத்தினர், அந்த ஊரினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி அந்த குழுவிலே ஒருவர், ஒரு ஜட்ஜ் அந்த குழுவில் ஒருவர், அந்த ஊர்ல உள்ள ஒரு பெரிய சர்ச்சுடைய போதகர் அந்த குழுவில் ஒருவர். இப்படி நிறைய பெரிய தலைகள் இணைந்துதான் இந்த திருட்டை நடத்துவாங்க. இந்த போலீஸ் அதிகாரி அவ்வளவு வரையும் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சு எல்லாரையும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஜெயில போட்டு அவங்க திருடின பணம், தங்கம் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுவார். வாங்கிட்டு அவர் ஒரு ஊழியக்காரரோட ஒரு ஆத்தங்கரையில நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி நடந்து போகும்போது அந்த ஊழியக்காரர்கிட்ட அவர் கேட்பாரு, பாஸ்டர், நாம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இந்த திருட்டுல சம்பந்தப்பட்ட இந்த பெரிய மனிதர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் ஏன் ஆண்டவருக்கு பயப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான காரியத்தை செய்தார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, நீங்க அந்த ஆத்துல இறங்கி அந்த ஆத்துக்குள்ள கிடக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி ஒரு கூழாங்கல், இவ்வளவு பெரிய கல்லை எடுத்துட்டு வர்றாரு. உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, அந்த கல்லை உடைங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் உடைக்கிறாரு. உடைச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இந்த போலீஸ் ஆபீசர், இல்ல அதுக்குள்ள தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஸ்டர் சொல்றாரு, இந்த கல் எத்தனை வருஷமா இந்த தண்ணிக்குள்ள கிடந்தது அப்படின்னு கேட்டாரு. போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, பல வருஷங்களா இருந்திருக்கும். எவ்வளவோ வருஷங்களா, டீகேட்ஸ், பல நூற்றாண்டுகளாக இந்த தண்ணிக்குள்ள அது கிடந்திருக்கும், தெரியல அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த தண்ணிக்குள்ள இத்தனை வருடம் கிடந்த இந்த கல்லுக்குள்ள தண்ணீர் ஊடுருவவில்லை. அதே போல கிறிஸ்தவர்கள் மத்தியில கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த இந்த மனிதர்களுடைய இதயத்தை இயேசு கிறிஸ்து ஊடுருவவில்லை. அதனாலதான் இவர்கள் இந்த பாவத்தை செய்து விட்டார்கள். நம்முடைய பொல்லாத இருதயத்தை இயேசு கிறிஸ்து ஊடுருவ வேண்டும். அப்படி ஊடுருவ வேண்டுமானால் நம்முடைய கடினமான இருதயத்தை மாற்றி ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும். அந்த சதையான புதிய இருதயம் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்கும் ஒரு இருதயம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்கும் ஒரு இதயம். இயேசு கற்றுக் கொடுப்பவைகளை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி வாழக்கூடிய ஒரு இருதயம். அப்படிப்பட்ட ஒரு சதையான புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 3-8 வரையிலும் விதைக்கிற ஒரு மனிதனை குறித்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். சில விதைகள் பாறையான இடங்களிலே விழுந்தன,
மண் ஆழமாக இல்லாததினாலே சீக்கிரமாக முளைத்து வெயில் அதிகரித்த போது அது தீந்து போய்விடுகிறது. சில விதைகள் பாதை அருகே விழுகின்றன, அவைகளை பறவைகள் பட்சித்து போடுகின்றன. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுகின்றன, முள் நெருக்கி போடுகிறது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றன, அவர்கள் 100, 60, 30 பலன் கொடுக்கின்றன என்று சொல்லிவிட்டு மத்தேயு 13:19-23 வரையிலும் அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். விதை என்பது வசனம், நிலம் என்பது இருதயம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நல்ல இருதயத்திலே விழுந்த விதைகள் பலன் கொடுக்கின்றன. காரணம், நல்ல நிலத்தை போல நல்ல இருதயம் மிருதுவாக இருக்கிறது, சதையாக இருக்கிறது. வசனம் என்கிற விதை வளரக்கூடிய இடமாக நல்ல இருதயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த நல்ல இருதயத்திற்கு பாவம் என்பது பாவமாக உணரக்கூடிய மனம் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு உலக பிரகாரமான பணியில் இருப்பவர்களுக்கு லஞ்சம் வாங்குவது பாவம் என்று தெரியாது. இன்னைக்கு நீங்க ஆபீஸஸ்க்கு போயிருக்கீங்களா என்னவோ தெரியாது, ஆர்டிஓ ஆபீஸ் அப்படிலாம் இருக்குது இல்ல, அந்த ஆபீஸுக்கு போனா லஞ்சத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆபீசர்கிட்ட போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆபீஸ்ல ஒரு பியூன் இருப்பான் அல்லது ஒரு கிளர்க் இருப்பான், அவன் கலெக்ட் பண்ணிடுவான். லைசன்ஸுக்கு இவ்வளவு, ரெனியூவலுக்கு இவ்வளவு, ஆர்சிக்கு இவ்வளவு அப்படின்ட்டு அவன் ஒரு பணத்தை கலெக்ட் பண்ணிடுவான். சாயங்காலம் போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுத்துருவான். அப்ப அந்த ஆபீசர் கிறிஸ்டியனா இருந்தாருன்னா, நான் லஞ்சம் யார்கிட்டையும் கேட்டு வாங்கலையே, தன்னால வருது, அதனால அது பாவம் இல்லை என்கிற உணர்வோடு வாழுவார்கள். ஆனால் சதையான இருதயத்திற்கு அது பாவ பணம் என்பது தெரியும். பொய் பேசுவது பாவமா? இன்னைக்கு நிறைய பேர் சாதாரணமா பொய் பேசிடுவாங்க இல்ல. ஒரு பாஸ்டர் சபையில மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாராம், செய்தி கொடுத்துட்டு இருந்தாராம். செய்தி கொடுத்து முடிச்சிட்டு சொன்னாராம், அடுத்த வாரம் நான் பொய்யை பத்தி பேச போறேன், அதற்கு நீங்க எல்லாரும் வீட்டுல போய் ஒரு எக்ஸசைஸ் செய்யணும். என்ன எக்ஸசைஸ்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை படிச்சுட்டு வரணும். நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் பொய்யை பத்தி பேசுவேன் அப்படின்ட்டு மெசேஜை முடிச்சிட்டார். அடுத்த வாரம் அவர் மெசேஜுக்கு புல்பிட்ல ஏறி, போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை படிச்சுட்டு வர சொல்லி, எத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அந்த சர்ச்சில் உட்கார்ந்துருந்த 99% பேர் கையை உயர்த்தி நாங்க படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் சொன்னாராம், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் இல்லவே இல்லை, 16 அதிகாரம் தான் இருக்கு, இனிமேல் நான் பொய்யை பத்தி பேசுறேன்னு சொன்னாராம். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு ஆலயத்திற்கு உள்ளாக இருந்தே பொய் பேசுவதற்கு தயக்கம் கிடையாது. ஆனா பொய் சொல்லுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். மெடிக்கல் லீவ் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறோம்? மெடிக்கல் லீவ்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சுகவீனமா இருந்தா அந்த பீரியடுக்காக எடுக்கிறது மெடிக்கல் லீவ். ஆனா இன்னைக்கு மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு பிள்ளையினுடைய திருமணத்தை நடத்துகிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மெடிக்கல் லீவ் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்க போறவங்க இருக்காங்க. பொய், உண்மையை பேசுவதற்கு மனம் இல்லை. அப்படின்னா பாவத்தை பாவம் என்று உணரவில்லை. இது உலக வழக்கம், எல்லாரும் செய்யறதுதான், அதனால நானும் செய்றேன். ஆனால் ஆண்டவர் அப்படி வாழுவதற்கு நம்மை அழைக்கவில்லையே, பரிசுத்தமாக வாழுவதற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன். பரிசுத்தமானவன், பரிசுத்தவான் என்பதற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படின்னா இந்த உலகத்துல வாழுகிற மற்ற மனிதர்களை விட்டு நாம் வித்தியாசமானவர்கள், அவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்முடைய இருதயம் சதையான இருதயமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ முடியும், ஆண்டவருடைய உணர்த்துதலை நித்தமும் கேட்டு அதன்படி வாழுவதற்கு நம்மால் முடியும். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய இருதயம் தந்து நம்மை அழகுபடுத்துவார். அந்த இருதயத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு நாம் கவனமாக எச்சரிப்புடன் இருக்க வேண்டும். இந்த பொல்லாத இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து இன்னொரு எச்சரிப்பையும் சொல்லுகிறார். அது என்ன? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். நம்முடைய இருதயத்திற்குள்ளாக, சுத்தப்படுத்தப்பட்ட புதிதான இருதயத்திற்குள்ளாக அவிசுவாசம் நுழைந்து விடக்கூடாது. அது விசுவாசம் உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறேன், என்னுடைய தேவைகளை அவரிடம் சொல்லுகிறேன், அவர் அதை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். அப்படியானால் என்னுடைய விசுவாசம் சிறந்தது, நான் ஒரு விசுவாச வீரன் என்று நம்ம மனதிலே நினைத்துக் கொள்ளும். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டால் நம்முடைய விசுவாசம் வலுவாக உள்ளது என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எபிரேய நிருபத்தை எழுதியவர் கொடுக்கிறார். அந்த பட்டியல்ல எல்லாரையும் பத்தியும் சொல்றாரு. ஆபிரகாம், மோசே, அப்படி வரிசையா சொல்றாரு. சொல்லிக்கிட்டு அதனுடைய முடிவுரை எபிரேயர் 11:33, 33 39 வசனங்கள் வரையிலும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இப்படி சாதனை புரிந்தவர்களை பற்றி எழுதுகிறார். அவர்கள் விசுவாசத்திலே என்னவெல்லாம் சாதித்தார்கள் என்பதை எழுதுகிறார். அதற்கு பிறகு எழுதுகிறார், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதிக்காமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு 39வது வசனத்துல சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஒரு பக்கத்துல அவர்கள் விரும்பியதை அடைந்தவர்களை விசுவாச வீரர்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்த பக்கத்துல என்ன சொல்லுகிறார்? அவர்கள் விரும்பியதை அடையாமல் போனவர்களும் விசுவாச வீரர்கள் என்கிற சான்று பெற்றார்கள், நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதுகிறார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சிலை ஒன்றை செய்கிறான், பொற்சிலை. எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கிறான். கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது அதை பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பணிகிறார்கள். 3 பேர் பணியவில்லை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார்கள். ராஜா அவர்களிடம் கேட்கிறான், நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் பணியாமல் இருந்தது உண்மைதானா? இப்பொழுது கீத வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி பணியாவிட்டால் எரிகிற அக்னி சூளைக்குள்ளாக போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்கிறான். இந்த 3 பேரும் அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள். என்ன பதில் சொல்லுகிறார்கள்? ரொம்ப ஆச்சரியமான பதில். நேபுகாத்நேச்சாரே என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். ராஜாவை பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. முடியுமா? ஆனால் அவர்களுக்கு முடிந்தது. காரணம், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்.
நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனாலும் பதில் சொல்லுகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்னி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுகிறார்கள். நாங்கள் வணங்குகிற ஆண்டவர் எரிகிற அக்னி சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார், உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். அப்படி எங்களை விடுவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம். ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாவிட்டாலும் சரி, அவரையே நாங்கள் வணங்குவோம். நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். அப்படின்னா விசுவாசம் என்றால் என்ன? என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாலும் சரி, கேட்கப்படாவிட்டாலும் சரி, என்னுடைய வியாதி தீர்ந்தாலும் சரி, தீராவிட்டாலும் சரி, என்னுடைய பிரச்சனைகள் மாறினாலும் சரி, மாறாவிட்டாலும் சரி, நான் அவரையே நம்புவேன். தருமபுரி மாவட்டத்தில் தெருவோரத்தில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மிஷினரிகள் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல பல வருடங்களுக்கு முன்பாக தெருவில் பிரசங்கம் பண்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கேட்டிருப்பீங்க. எஸ் ரொம்ப நல்லவர், அவர் சுகம் தருவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் வருகிறான். அவனுக்கு 33 வயது. அவனுடைய பெயர் ஈரப்பா. ஈரப்பா. அவனுடைய தலையில முடி கிடையாது, வழுக்க. அவன் நம்முடைய மிஷினரிட்ட வந்து, நீ சொல்லுகிற இயேசு எனக்கு முடி தருவாரா? எனக்கு கல்யாணம் ஆகணும், முடி இல்லாததுனால யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீ சொல்லுகிற இயேசு எனக்கு முடி தருவாரா? மிஷினரிகள் என்ன சொன்னாங்க? நாங்க சொல்ற இயேசு உனக்கு முடியும் தருவார், முடி தராமலே உனக்கு கல்யாணம் நடக்கவும் உதவி செய்வார். நீ என்ன செய்ய, பேரிகைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு ஆலயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அங்க ஆராதனை நடக்கும். நீ அங்க வா, நம்ம இதை குறித்து திரும்ப பேசுவோம் என்று சொன்னார்கள். அவனுடைய ஊர்ல இருந்து அந்த பேரிகை 12 கிலோமீட்டர். சைக்கிள் அழுத்தி அந்த பேரிகைக்கு போய் அந்த ஆலயத்துல கடைசியில செவர்ல சாஞ்சி உட்கார்ந்து அந்த ஆராதனை முழுவதும் பங்கு பெறுகிறான். ஆராதனை முடிஞ்ச பிறகு அவன் மிஷினரிகள்கிட்ட வர்றான். வந்து என்ன சொல்றான்? நீங்க சொல்ற அந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா இருக்காரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை என்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் நான் வணங்கின பழைய கடவுள்களை எல்லாம் வணங்க மாட்டேன், இயேசுதான் என்னுடைய கடவுள். அவர் எனக்கு முடி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் தான் என்னுடைய கடவுள். விசுவாசம் என்றால் அதுதான் விசுவாசம். ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நான் அவரையே நம்புவேன் என்ற நம்பிக்கையோடு வாழுவது விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சதையான, புதிதான, சுத்தமாக்கப்பட்ட விசுவாசமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளுவதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது எச்சரிப்பு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிப்புடன் இருங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சிறியவர் என்பவர்கள் யார்? இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் சின்ன பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். சிறு பிள்ளைகளை அழைத்து மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். 6வது வசனத்துல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் கழுத்துல எந்திரக்கல்லை கெட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் 18:10 சொல்லுவது சிறு பிள்ளைகளை பற்றி சொல்லவில்லை. 18:10 சிறியர்களை அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 12-13 வசனங்களிலே ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை சொல்லுகிறார்? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது.
அந்த மனிதன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை கண்டுபிடிப்பதற்கு தேடி செல்லுகிறான். அதை கண்டுபிடித்த பின்பு அதை தோளிலே போட்டுக்கொண்டு சந்தோஷமாக திரும்பி வருகிறான். இந்த ஓமையை சொல்லிவிட்டு 14வது வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் சிறியரை அற்பமாய் எண்ணாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்ன அந்த சிறியர் தொலைந்து போன மனிதர்கள், காணாமற் போன மனிதர்கள். நம்முடைய தேசத்திலே காணாமல் போன மனிதர்களை குறித்து, தொலைந்து போன மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஓமையை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதுல 3 ஓமைகள் மூலமாக இதை விளக்குகிறார். லூக்கா 15:4-7 வரையிலும் காணாமல் போன ஒரு ஆடு, 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 8 10வது வசனம் வரையிலும் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசுகளிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. 11 32 வரையிலும் காணாமல் போன ஒரு மகன், 2 மகன்களிலே ஒரு மகன் காணாமல் போய்விட்டான். 3 உவமைகளிலும் கடைசியிலும் இறுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆட்டு நிமித்தம் அல்லது வெள்ளிக்காசு நிமித்தம் அல்லது தொலைந்து போன மகனின் நிமித்தம் அவர்கள் அடைகிற சந்தோஷத்தை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15:7-10 வசனங்களிலே மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேசத்திலே மனம் திரும்பாமல் வாழுகிற மனிதர்கள் மனம் திரும்பும் போது அது கர்த்தருக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறது. அவர்களை குறித்து, கர்த்தரை அறியாமல் வாழுகிற மனிதர்களை குறித்து நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், கரிசனையுடன் இருக்க வேண்டும், அக்கறையுடன் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 33:11 சொல்லுகிறது, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே துன்மார்க்கமாய் வாழுகிற தொலைந்து போன மனிதர்கள் தொலைந்து போனவர்களாகவே வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்பவில்லை. தொலைந்து போனவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். தொலைந்து போன ஆட்டை போல, தொலைந்து போன வெள்ளிக்காசை போல, தொலைந்து போன மகனை போல கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்திலே தொலைந்து போன ஆடு 100க்கு 1 அப்படின்னா எத்தனை சதவிகிதம்? 1%. சரியா? தொலைந்து போன வெள்ளிக்காசு எத்தனை? 10க்கு 1 அப்படின்னா எத்தனை சதவிகிதம்? 10%. சரிதான கணக்கு? தொலைந்து போன மகன் 2 பேருக்கு ஒருத்தன் அப்படின்னா எத்தனை சதவிகிதம்? 50%. நம்முடைய தேசத்திலே தொலைந்து போனவர்கள் எத்தனை பேர்? புள்ளி விவரம் சொல்லுகிறது, பழைய புள்ளி விவரம் 2011 எடுத்த புள்ளி விவரம், 2.7% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது அரசாங்க புள்ளி விவரம். தேவ மனிதர்கள் என்ன சொல்றாங்க? 5% இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை 145 கோடி. 5% அப்படின்னு சொன்னா 7 கோடி, ஏறக்குறைய 7 கோடி. அப்படின்னா 138 கோடி மக்கள் தொலைந்து போனவர்கள். இந்த தொலைந்து போனவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இவர்கள் பாவத்திலே வாழுகிறவர்கள், மூட பழக்க வழக்கங்களிலே வாழுகிறவர்கள், அடிமைத்தனத்திலே வாழுகிறவர்கள். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஊருக்குள்ள நடந்து போனோம்னா தெரு ஓரத்துல நிறைய கோயில்கள், அந்த கோயில்கள் பக்கத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
தெரு ஓரத்துல வந்து நல்ல ட்ரெஸ் பண்ண ஆண்களும் பெண்களும் தலையில குட்டி காதை பிடிச்சு தோப்பு கர்ணம் போடுறாங்க ரோட்ல. யாரும் வெட்கப்படுறது கிடையாது. ஒரு விக்கிரகத்திற்கு முன்பாக இதை செய்கிறோமே என்று அவர்களுக்கு கூச்சம் ஒன்றும் கிடையாது. திருவிழா நாட்களிலே அலகு குத்துகிறார்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அலகு குத்துறதுன்னா என்ன, நாக்க நீட்டி அதுல ஒரு கம்பியை அப்படி குத்தி ஒரு போட்டோவை வச்சு பிச்சை எடுப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். அதான் அலகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அலகு குத்துறதுன்னா வீடு கட்டுற கம்பியை கன்னத்துல குத்திக்கிட்டு தெரு தெருவா நடந்து போறான். வாயிலிருந்து நுர வருது. எதற்காக அதை செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவை, மேபி ஏதோ ஒரு வியாதி. அவன் வணங்குகிற கடவுள் அவனுக்கு இந்த பொருத்தனையை செய்து விட்டால் சுகம் தரும் என்று நம்புகிறான். ஆனால் சுகம் தருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுக்காமல் இருக்கலாம், பிரச்சனைகளை தீர்க்காமல் இருக்கலாம். ஆனால் மனதில் நிம்மதியை தந்து விடுகிறாரே, சமாதானத்தை தந்து விடுகிறாரே. இந்த பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல் நித்தியத்தை குறித்து கவலைப்பட்டு அதற்காக வாழும் ஒரு வாழ்க்கையை தந்து விடுகிறாரே, இது இவனுக்கு தெரியாது. அயோத்தியாங்கிற பட்டணத்துக்கு நாங்க போயிருந்தோம். அயோத்தியா நகரத்தை சுற்றி சரையு என்கிற ஒரு நதி ஓடுது. மிகவும் அசுத்தமான நதி, மிகவும் அழுக்கான நதி. இறந்து போன பிணங்கள் அந்த நதியில மிதந்து வரும். எரிந்தும் எரியாமலும் அத சரையு நதியில தள்ளி விட்டுருவாங்க. அது அப்படி மிதந்து போயிடும். அந்த தண்ணியில என்னுடைய சுண்டு வரல கூட படுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் அந்த தண்ணீர்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டுச்சேலை பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு தலை முழுக குளிக்கிறாங்க. குளிச்சிட்டு கரைக்கு வந்து கரையில நிறைய கண்ணுக்குட்டி கட்டியிருப்பாங்க. அந்த கண்ணுக்குட்டியினுடைய வாலை பிடிச்சு ஒரு மந்திரம் சொல்றாங்க. என்ன நம்புறாங்க? சரையு நதியில குளிச்சு கண்ணுக்குட்டி வாலை பிடிச்சு மந்திரம் சொன்னா பரலோகம் போயிடலான்னு நம்புறாங்க. நாங்க மிஷினரி கூட போயிருந்தோம். மிஷினரி மூலமா ஒரு கண்ணுக்குட்டிக்காரங்கிட்ட பேசணும். ஏயா உன் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சு மந்திரம் சொன்னா பரலவும் போயிடலாமான்னு கேட்டோம். அவன் சொல்றான், நான் ஏமாத்தல சார், அவங்க ஏமாறுறாங்க. அவங்க என் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சா எனக்கு வருமானம், வேற கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வருமானம். நாங்க ஏமாத்தல, அவங்களே ஏமாறுறாங்க. அப்படிப்பட்ட தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்பாக செய்தித்தாள்ல வந்த ஒரு நியூஸ். ஆந்திர பிரதேசத்துல ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கல்லூரியில ப்ரொஃபசர்ஸா வேலை செய்யறாங்க, பேராசிரியர்களாக வேலை செய்யறாங்க. அவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய 2 பெண் பிள்ளைகளை, வயது வந்த பெண் பிள்ளைகளை நரபலி கொடுத்தார்கள் அவர்கள் தெய்வத்திற்கு. கொடுத்தது யாரு? காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸா வேலை செய்யற கணவனும் மனைவியும். எதுக்காக பெண் பிள்ளைகளை நரபலி கொடுத்தாங்க? அவங்க 2 பேரும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தாங்கள் பெற்ற வயது வந்த வாலிப பெண் பிள்ளைகளை நரபலி கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே என்ன எடுத்துரும் சுவாமி, என் பிள்ளைக்கு உயிர் கூடும். அதான நம்முடைய விண்ணப்பமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் பிள்ளை தான் வாழணும், அந்த பிள்ளைக்கு உயிர் தாரோம். ஆனால் இந்த பெற்றோர்கள் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிற தேசத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல வேலை செய்தேன்னு சொன்னேன்ல, அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் சிஎஸ்ஆர்னு ஒரு ஸ்கீம் உண்டு, ஒரு திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, வருகிற லாபத்துல ஒரு பெர்சன்டேஜ சுற்றி இருக்கிற கிராமங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும்.
ஒருவேளை ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டி கொடுக்கறது, பிளே கிரவுண்டு செய்து கொடுக்கறது, ஊர்ல லைப்ரரி கட்டி கொடுக்கறது, வாட்டர் டேங்க் கட்டுறது, இப்படிப்பட்ட வளர்ச்சி பணிகளை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு செய்யணும். சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்குள்ள 24 மணி நேரமும் ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும், காவேரி தண்ணி கிடைக்கும். ஆனா வெளியில உள்ள கிராமங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்காது. அவங்க போர்லையும் கிணத்துலையும் தண்ணி அவ்வளவா வராது. அதனால ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் நிர்வாகத்திட்ட வந்து கேட்டாங்க, எங்களுக்கு வெளியில ஒரு பைப் வச்சு கொடுங்க, நாங்க வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டவுன்ஷிப், அதுக்கு பக்கத்துல ஒரு மேடு, அந்த மேட்டுல ஒரு பைப் வச்சாங்க. பைப் எப்படி வைப்பாங்கன்னு தெரியும்ல, ரோட்டோரத்துல பைப் இருக்கும். இந்த எல் ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுவாங்க. இந்த மேல இருக்கிற இதுல டேப் இருக்கும், கீழே உள்ள அந்த பேஸ்ல ஒரு வட்டம் இருக்கும், அதுல குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கணும். அதான் அப்படி ஒண்ணு செய்து. இப்படி அதுக்கு முன்னால, டவுன்ஷிப்புக்கு முன்னால டபுள் ரோடு, ஸ்டீல் பிளான்ட்ல உள்ள பொருட்கள்லாம் லாரியில போறதுக்கு வர்றதுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஊர்ல உள்ள மக்கள் அந்த ரோடை தாண்டி வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனோம். 2-3 மாசம் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை அந்த ரோடை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு லாரி மோதி இறந்துருச்சு. அப்போ ஊர்ல உள்ளவங்க எல்லாம் திரும்ப வந்தாங்க. வந்து, ஐயா, நீங்க இந்த ரோட்டுக்கு இந்த பக்கத்துல பைப்பை வச்சிருக்கிறதுனாலதான் நாங்க ரோடை கிராஸ் பண்ணி வர வேண்டியதா இருக்கு, நீங்க கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரோட்டுக்கு அந்த பக்கத்துல தண்ணி பைப்பை வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க அங்கேயே பிடிச்சிருவோம், இந்த ரோடை கிராஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நியாயமான வேண்டுதலா இருந்துச்சு. அதனால நிர்வாகம் வந்து சரின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல பைப்பை போட்டு அடுத்த பக்கத்துல பைப் வச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பைப்பை எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது, அந்த எல் ஷேப்ல. 2-3 நாள் கழிச்சு அந்த குடம் வைக்கிறதுக்குள்ள அந்த பேஸ் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன கல்லு வந்து உட்கார்ந்து, யார் வச்சாங்கன்னு தெரியாது. 2-3 நாள் கழிச்சு அந்த கல்லுக்கு ஒரு சந்தனமும் மஞ்சள் கலர்ல ஒரு பொட்டும் சிகப்பு கலர்ல வச்சாங்க, யார் வச்சாங்கன்னு தெரியாது. இன்னும் 2-3 நாள் கழிச்சு அதற்கு ஒரு மாலை போட்டு ஒரு பூஜை நடத்திட்டாங்க. இன்னைக்கு நீங்க அந்த ஸ்டீல் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த டவுன்ஷிப் என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய கோயில் கட்டிட்டாங்க. அந்த கோயில்ல வைக்கிற தெய்வம் யாரு? தண்ணி பைப்புக்காக கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல வைக்கப்பட்ட ஒரு கல். அததான் வணங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழுகிற தேசத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறியவர்களை குறித்த அக்கறை அல்லது கரிசனை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஆண்டவர் தேவையுள்ள மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய மனம் உருகிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். மார்க் 1:40-41 ஒரு குஷ்டரோகி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும் கூடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருகிறார். மத்தேயு 20:29-34 வரைக்கும் 2 குருடர்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை வர சொல்லி, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எங்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து மனம் உருகுகிறார். நாயின் ஒரு விதவையின் மகனை பாடையிலே அடக்கம் செய்வதற்கு எடுத்து வரும் பொழுது அழுது கொண்டிருக்கிற அந்த விதவையை பார்த்து அவர் மனதுருகுகிறார். எங்கெல்லாம் அவர் மனதுருகினாரோ அங்கெல்லாம் நன்மை பிறந்தது. குஷ்டரோகிக்கு சுகம் கிடைத்தது, குருடர்களுக்கு பார்வை கிடைத்தது, மரித்து போன மகன் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கு தேவையோடு இருக்கிற இந்த மனிதர்களை பார்த்து நம்முடைய மனம் உருகினால் இவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும். அப்படி மனம் உருக்கத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த தேசத்திலே இயேசுவை அறியாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும்? 3 குறிப்புகளை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்க வேண்டும். ஐயோ, இது நம்ம வேலை இல்லையே,
நம்ம வேலை ஆலயத்துக்கு வரணும், அங்க பேசுற செய்திகளை கேட்கணும். ஆஹ் இயேசுவை அறிவிக்கிறது பாஸ்டருடைய வேலை அல்லது மிஷினரியுடைய வேலை. நம்ம வேலை இது இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளை என்ன? மார்க் 16:15 உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த கட்டளை அல்ல, அல்லது அவருடைய சீடர்களுக்கு மட்டும் கொடுத்த கட்டளை அல்ல, அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் கொடுத்த கட்டளை. அப்படியானால் இதை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இது ரொம்ப கஷ்டமான வேலை. நான் இதுக்கு படிக்கவே இல்லையே, இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. இது கஷ்டமான வேலையே இல்லை. எங்க வீட்டுக்கு ஒரு டோபி, இந்த துணி அயன் பண்ணுவாங்கல்ல, அந்த லேடி வருவாங்க. என் மனைவி ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவா. அவங்க என் மனைவிட்டு அல்றது என்னன்னா, என் கணவர் ஒரு குடிகாரர், மாத்தவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை அடிக்கிறாரு, செத்துடலாமான்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. என் மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாத, என் வீட்டுக்காரரும் குடிகாரரா தான் இருந்தாரு, ஏசாமி அவரை மாத்தினாரு, நீ ஏசாமிய நம்பு, ஏசாமிகிட்ட கேளு, நானும் உனக்காக அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் உனக்கு விடுதலை தருவார், உன் கணவனை மாத்துவார். அதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒரு சும்மா ஒரு கற்பனை இதுதான் சொல்றேன். காலையில எனக்கு ஒரு பயங்கர தலைவலி, தாங்க முடியாத வலி. அப்ப என்னை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றதுக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் சோதரன் எட்வின் தங்கம் தான் உதவுறாங்க. அவர் பார்த்துட்டு, பாஸ்டர் உங்களுக்கு தலைவலிக்குதா? என்கிட்ட ஒரு தலைவலி தைலம் இருக்கு, அந்த தைலத்துல ஒரு சொட்டை எடுத்து உங்க நெத்தியில தடவிட்டீங்கன்னா தலைவலி பறந்துடும் அப்படின்னு சொல்றாரு. கொண்டு கொடுக்குறாரு. நான் ஒரு சொட்டை எடுத்து தடவினேன், 10 நிமிஷத்துல தலைவலி போயிடுச்சு. அப்படி ஒரு அற்புதமான தைலம் அவர்கிட்ட இருக்கு. நான் சென்னைக்கு போகும்போது அவர் அந்த பாட்டில்ல ஒரு பாதி பாட்டில என்கிட்ட கொண்டு பாஸ்டர் நீங்க இதை ஊருக்கு கொண்டு போங்க, எப்பெல்லாம் தலைவலி வருதோ அதை நீங்க இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் என் வீட்டுக்காரிட்ட, இதுதான் தலைவலிக்கு உள்ள ஒரு அற்புதமான மருந்து, ஒரு சொட்டு போட்டா தலைவலி தீந்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு தலைவலி, அப்படி தாங்க முடியாத தலைவலி. அவருடைய ஒய்ஃப் என் ஒய்ஃப்கிட்ட சொல்றாங்க, என் வீட்டுக்காரருக்கு பயங்கர தலைவலிங்க, என்ன செய்யனே தெரியல. இப்ப என் ஒய்ஃப் என்ன செய்வா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீட்டுக்காரர் ஒரு மீட்டிங்க்கு தோட்டம் போனாரு, அங்க ஒரு சின்ன பாட்டில்ல தலைவலி மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, ஒரு சொட்டு தடவுனா 10 நிமிஷத்துல தலைவலி போயிடும். அதை அறிமுகம் செய்வாளா செய்ய மாட்டாளா? அந்த மருந்து கொடுப்பா, அவங்க தடவுவாங்க, சுகம் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் செய்திருப்பாரு. ரொம்ப சாட்சி சொல்லுவோம், என் மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சி, டாக்டரேட் படிச்சான், இன்ஜினியரிங் படிச்சான், அது படிச்சான், சம்பூர்ணமாக எங்களை வாழ வைத்திருக்கிறார்னு சொல்றமே, அதை நம்மை சார்ந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு, ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிறருக்கு சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்துவதில் என்ன கஷ்டம் இருக்கு? இயேசுடைய சீடர்கள் எல்லாரும் நம்மை விட சாதாரணமான மனிதர்கள், மீன் பிடிக்கிறவர்கள். வேலைக்காரியிட்ட 3 தடவை இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்த ஒரு மனிதன். இயேசுவனுடைய காயத்துல என் விரலை போட்டு பார்த்தாதான் அவர் உயிரோடு எழுந்திருந்த நம்புவேன் என்று சொன்ன தோமா. இவர்களை நம்பிதான் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நம்புகிறார். நாம் வாழுகிற இடத்துல இயேசுவை அறிமுகம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம போக முடியாத இடத்திற்கு மிஷினரிகளை, ஊழியர்களை அனுப்புவது நம்முடைய கடமை. அதனாலதான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் போ அல்லது அனுப்பு என்கிற ஒரு நோக்க வார்த்தையை வைத்திருக்கோம். ஒன்று நாம் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நம் சார்பிலே ஊழியர்களை அனுப்ப வேண்டும். இரண்டாவது ஜெபிக்க வேண்டும்.
இந்த தேசம் மாறணும்னா ஜெபத்தை தவிர வேற ஆயுதம் நம்ம கையில இல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் சுயநலமான ஜெபம். ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் கணவன் ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். தப்பில்லை, குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், தேவ மனிதர்கள் தங்களுக்காக ஜெபித்ததே கிடையாதுன்னு சொல்றார். வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா நம்முடைய ஜெபத்துல முதலாவது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்துல வரணும், உம்முடைய நீதி எங்களுடைய தேசத்துல ஸ்தாபிக்கப்படணும், எங்கள் தேசத்தில் உள்ள அத்தனை ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்கணும், போதகர்களை ஆசீர்வதிக்கணும், மிஷனரிகளை ஆசீர்வதிக்கணும், அவர்களை நீர் வல்லமையாக பயன்படுத்தணும். கடினமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு போல விடுதலையோடு சுவிசேஷம் சொல்ல முடியாது, தெருப்பிரசங்கம் பண்ணவே முடியாது. நம்மை போன்ற விசுவாசிகள் ஊழியம் செய்ய துவங்கினால்தான் இந்த தேசம் சந்திக்கப்படும். மிஷனரிகளுக்கு வருகிற பாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டும். வியாதிகள், எதிர்ப்புகள், தடைகள், விபத்துக்கள். உத்தரப்பிரதேசத்துல 12 ஆலயங்கள் மூடப்பட்டுள்ளன, இன்னும் திறக்கப்படவில்லை. வீட்டுல ஜெபம் பண்ணா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுல விபிஎஸ் நடத்தினா போலீஸ் விசுவாசிகளை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஊழியக்காரர்களை அரெஸ்ட் பண்ண காலம் முடிஞ்சு இப்ப விசுவாசிகளையே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி ஏராளமான பேர் சிறைச்சாலையில இருக்காங்க. ஏராளமான பேருக்கு வியாதி, கேன்சர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, விபத்துக்களிலே அகப்பட்டவர்கள். இவளுக்கெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பு தரணும்னு ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் ஜெபித்தான், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிச்சிருவீரா? 45 பேர் இருந்தா, 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், ஒரு நீதிபதியிடம் ஒரு வக்கீல் வாதாடுவது போல வாதாடினான். இஸ்ரவேல் மக்கள் மோசே சீனாய் மலையிலிருந்து 10 கற்பனைகளை பெற்றுக் கொண்டு வரும்போது ஒரு கண்ணுக்குட்டியை செய்து, நீதான் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி நடனம் ஆடினாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்னை விட்டு விடு, இவர்களை அழித்து விடுகிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். யாத்ராமம் 32வது அதிகாரத்துல இதை வாசிக்கிறோம். மோசைக்கு பர்சனலா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என்னை விட்டு இவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்ட்டு. மோசே தான் பெரிய ஜாதியாக வேண்டும் என்று அவன் ஆசைப்படல. அவன் கேட்கிறான், ஆண்டவரே வனாந்திரத்துல இவர்களை கொல்லுவதற்காகவா எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்தீரு, இவர்களை மன்னித்தருளும். அவனுடைய ஜெபத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? 32 இவர்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை உம்முடைய புத்தகத்திலிருந்து கிழித்து போடும், கிறுக்கி போடும். அப்படி தேவ சமூகத்திலே பரிந்து பேசுவதற்கு, போராடி ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். என்ன விலைக்கிரயம் செலுத்த வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-12 வசனங்கள் வரையிலும் ஒரு திமிர்வாதக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு சுகம் கிடைப்பதற்கு காரணமானவர்கள் 4 பேர், அவனை தூக்கிட்டு வந்தவங்க. அவர்கள் விலைக்கிரயம் செலுத்தினார்கள். என்ன விலைக்கிரயம் செலுத்தினார்கள்? தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். இவங்களுக்கு வர வேலை இல்லையா? வேலை இருந்திருக்கும், சொந்த வேலை இருந்திருக்கும். ஆனால் அந்த பரிதாபமான மனிதனை பார்த்து பரிதாபப்பட்டு இயேசுட்ட கொண்டு போனா இவனுக்கு சுகம் கிடைக்கும்ட்டு தங்களுடைய நேரத்தை விலைக்கிரயமாக செலுத்தினார்கள். தங்களுடைய உடல் உழைப்பை விலைக்கிரயமாக்கினார்கள். என்ன செய்தாங்க? கட்டிலோட அவனை தூக்கிட்டு போனாங்க. பகல் நேரத்துல வெயில்ல எவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனாங்கன்னு வேதம் சொல்லல. இயேசு இருந்த அந்த வீடு வரைக்கும் தூக்கிட்டு போனாங்க. உடல் உழைப்பை தியாகம் செய்தார்கள். அங்க போனா வீட்டுக்குள்ள போக முடியல, திரள் கூட்ட மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்க 4 பேரும் யோசிக்கிறாங்க, இவனை எப்படி உள்ள கொண்டு போகலாம் என்று சொல்லி. தங்களுடைய புத்தி கூர்மையை, தங்களுடைய திறமையை, தங்களுடைய தாளந்துகளை விலைக்கிரயமாக்கினார்கள். யோசிக்கிறாங்க,
என்ன செய்யலாம்? கூரையை பிச்சு இறக்கிடுவோம். அப்ப கூரையை பிக்கிறதுக்கு மேல ஒரு ஏணி வேணும், மேலே ஏறணும், அவனை தூக்கிட்டு போகணும், அதுக்கு ஒரு கயிறு வேணும். எல்லாம் பிளான் பண்றாங்க. 4 பேரும் தங்களுக்கு இருந்த திறமைகளை பயன்படுத்துகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். தங்களுடைய பொருளை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. இன்னொருத்தன் வீட்டை கூரையை பிக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க அது இயேசு கிறிஸ்து வீடுன்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க பேதுருடைய மாமியார் வீடுன்னு சொல்றாங்க. தேவ மனிதர்கள் இப்படி நிறைய சொல்றாங்க. யார் வீடுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் யார் வீடா இருந்தாலும் சரி, கூரையை பிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சொந்தக்காரன் வந்து ஏன் வீட்டு கூரைய பிக்கிறேன்னு கேட்டா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க அதை சரி பண்ணி தந்துடுறோம், இல்லைன்னா அதை சரி செய்வதற்குள்ள பணத்தை தந்து விடுகிறோம் என்று சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். தங்கள் செல்வத்தை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்படின்னா நம்முடைய நேரத்தை, நம்முடைய உடல் உழைப்பை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய செல்வத்தை தியாகம் செய்வதற்கு, விலைக்கிரயமாக கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தியாகம் என்பது நம்மை பாதிக்க வேண்டும். பர்ஸ் எடுத்து அதில் ஒரு 2 100 ரூபா நோட்டை எடுத்து அல்லது 500 ரூபா நோட்டை எடுத்து கொடுப்பது தியாகம் கிடையாது. தியாகம் என்பது நம்மை பாதிக்க வேண்டும். ஒரு விதவையினுடைய தியாகத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார்ல, 2 காசு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஜீவனத்துக்குள்ள எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள். அவளை பாதிக்கும் அளவிற்கு தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி விட்டாள். அந்த தியாகத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். அப்படியானால் தியாகம் என்பது நம்மை பாதிக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சேலத்துல ஒரு வியாபாரி இருந்தாரு, சின்ன வியாபாரி, மளிகை கடை வச்சிருந்தாரு. அவருடைய வியாபாரத்துல கிடைக்கிற லாபம் அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு தான் போதும். அந்த அளவுக்கு தான் அவருக்கு வருமானம். அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் கடையில் நான் போய் உட்கார்ந்துருந்தேன். ஒரு சாக்கு மூட்டையில் நான் உட்கார்ந்துருந்தேன். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா அவருடைய மூத்த மக வந்தா. அவ +2 எழுதியிருந்தா. வந்து அப்பா +2 ரிசல்ட் நாளைக்கு வந்துடும், நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன், என்னை BA லிட்ரேச்சர் சேர்த்து விடுவீங்களா அப்படின்னு கேட்டா. BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்த்து விடுவீங்களான்னு கேட்டா. அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்த்துடலாம். சேலத்தில் ஒரு விமன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அந்த காலேஜில் BA லிட்ரேச்சர் சேர்த்துடலாம், சந்தோஷமா சொல்லிட்டாங்க. அவ கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு. அவ என்ன கேட்டா, அப்பா BA லிட்ரேச்சர் நான் பாஸ் பண்ண பிறகு என்னை MA லிட்ரேச்சரும் நீங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா. இந்த விமன்ஸ் காலேஜில் MA லிட்ரேச்சர் கிடையாது. அண்ணன் கொஞ்சம் யோசிச்சாங்க. MA லிட்ரேச்சர்னா இன்னொரு காலேஜுக்கு அனுப்பணும், இன்னொரு ஊருக்கு அனுப்பணும், அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், அந்த காலேஜில் எளிதாக இடம் கிடைக்குமான்னு தெரியாது, கேபிட்டேஷன் ஃபீஸ், அங்கே ஃபீஸ் அமௌண்ட் கூட இருக்கும், அது கவர்மெண்ட் காலேஜ் இல்லை. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி என்ன செய்ய, என்ன பதில் சொல்லன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்குள்ள இவளுக்கு அழுகையே வந்துருச்சு. ஒன்னும் இந்த அண்ணன் இல்லை 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 பரவாயில்ல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உன்னை MA லிட்ரேச்சர் படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவ சந்தோஷமா போயிட்டா. +2 மார்க் வந்துச்சு, நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தா. BA லிட்ரேச்சர் அந்த காலேஜில் இடம் கிடைச்சிது, படித்தா 3 வருஷம். BA லிட்ரேச்சர்லேயும் அவளுக்கு நல்ல மார்க்ஸ். அவள் படித்து முடிக்கும்போது சேலத்தில் உள்ள அந்த கவர்மெண்ட் காலேஜில் MA லிட்ரேச்சர் வந்துருச்சு. அதே காலேஜில் அவளுக்கு MA லிட்ரேச்சருக்கு எளிதாக இடம் கிடைத்து விட்டது. அவ MA லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு இந்த அண்ணன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, அண்ணே வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா ஒரு மஞ்சப்பை, பெரிய மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பை ஃபுல்லா ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அப்படின்னு அதை எடுத்து அடுக்கி கூட வைக்கல, சுருட்டி சுருட்டி உள்ள திணிச்சு திணிச்சு வச்சிருக்காங்க, ஃபுல்லா இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்னென்ன இவ்வளவு பணம்? அவங்க சொன்னாங்க,
என்னுடைய மகா எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கணும்னு எப்ப சொன்னாலோ அப்ப இருந்து எனக்கு கிடைக்கிற எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டே இருந்தேன். என்னுடைய பல தேவைகளை சுருக்கி என்னுடைய மகளை படிக்க வைக்கணுமேங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவ படிச்சு முடிக்கும் போது அவ படிச்ச காலேஜ்லயே எம்ஏ லிட்ரேச்சர் வந்துருச்சு. அது கவர்மெண்ட் காலேஜ். ஒரு கஷ்டமும் இல்லாம அவளுக்கு எம்ஏல இடம் கிடைச்சிருச்சு. அப்போ அவளை படிக்க வைக்கணும்னு சேர்த்த பணம் ஆண்டவருக்கு தானே சொந்தம். ஏன்னா அவளுக்கு எளிதாக காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கு உதவுனது ஆண்டவர் தானே. அப்ப அந்த பணம் அவருடைய ஊழியத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்தது. ஒருவேளை அவங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன யோசிச்சிருப்பேன்? அந்த பணத்தை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு மகளுடைய திருமணத்திற்கு அதை பயன்படுத்தலாம், அல்லது அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு நகை வாங்கி அதை இப்பொழுதே மகளுடைய திருமணத்திற்கு என்று சேமித்து வைக்கலாம் என்றுதான் நான் யோசிச்சிருப்பேன். நான் அந்த அண்ணன் அப்படி யோசிக்கல. தியாகம் என்பது நம்மை பாதிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழுகிற மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையுடன், கவனத்துடன், கரிசனையுடன், அக்கறையுடன் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு 3 எச்சரிப்புகளை நாம் சிந்தித்தோம். ஒன்று, வெளிச்சத்திலிருந்து இருட்டிற்குள், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்குள் சென்று விட்ட நாம் திரும்பவும் பாவ இருட்டிற்குள் வந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பொல்லாத இருதயம் நம்மிலே இராதபடிக்கு ஆண்டவர் அதை சுத்தம் செய்வதற்கும் புதிதான சதையான ஒரு இருதயத்தை அவர் தருவதற்கும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் பெறுகிற சதையான இருதயம் விசுவாசமுள்ள இருதயமாக இருப்பதற்கு அவரோடு உள்ள தொடர்பிலே, அவரோடு உள்ள உறவிலே நாம் வளர வேண்டும். இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழுகிற கோடிக்கணக்கான மக்களை குறித்த எச்சரிப்புடன், அக்கறையுடன் வாழுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எச்சரிப்பை நிறைவேற்றுவதற்கு 3 குறிப்புகள் சிந்தித்தோம். ஒன்று, போக வேண்டும் அல்லது அனுப்ப வேண்டும். இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மன உருக்கம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கும் பொழுது உண்மையான தெய்வமாகிய உம்மை வணங்கும் பாக்கியத்தை, உரிமையோடு உம்மை அப்பா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கிருபையாக நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை என்கிற வேத வசனத்தை எங்கள் வாழ்விலே உண்மையாக்கி உம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி வெட்கப்படாத பிரகாசமான முகங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்து மறைத்து வழிநடத்தி வருகிறீரே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்கிற வார்த்தைகளை எங்களுடைய வாழ்விலை உண்மையாக்கி தூங்காது உறங்காது எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீரே. அப்படி சேதம் எங்களை அணுகாதபடிக்கு நீர் காக்கிறீரே. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை முறை எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய பலவீனங்களிலே பலன் தந்திருக்கிறீர், சுகவீனங்களிலே சுகம் தந்திருக்கிறீர், தேவைகளை சந்தித்திருக்கிறீர், பிரச்சனைகளை மாற்றி இருக்கிறீர், மனதிலே சமாதானம் தந்திருக்கிறீர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீரே. அந்த சமாதானத்தை எங்கள் வாழ்விலே அனுபவிப்பதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு மாலை கூடுகைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்ன தேவைகளோடு அவர்கள் வந்தார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்த நன்மையும் குறைவுபடாமல் வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சிந்தித்த வேத வார்த்தைகளை தங்களுடைய மனதிலே பதிப்பதற்கும் அவைகளை வாழ்விலே அப்பியாசப்படுத்துவதற்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ பாவத்திற்குள் விழுந்து விடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். பாவிகளாக வாழ்ந்த எங்களை உம்முடைய வெளிச்சத்திற்குள் நீர் கொண்டு வந்தீர் சுவாமி. அப்படி வெளிச்சத்திற்குள் வந்துவிட்ட நாங்கள் திரும்பவும் இருட்டிற்குள் பாவத்திற்குள் சென்று விடாதபடிக்கு நாங்கள் மன்னிப்பை பெற்ற பாவத்தை திரும்ப செய்யாமல் ஆண்டவரே உம்மிலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் சுத்தப்படுத்தும். கல்வாரி சிலுவையிலே சிந்திய உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு எங்களை கழுவி எங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்கும் சுவாமி. நீர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நவமான புதிய சதையான இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த சதையான இருதயம் பாவத்தை பாவம் என்று உணர்ந்து ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழுவதற்கு நீர் கிருபை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை சுத்தப்படுத்தும், சுத்திகரியும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய இருதயத்தை விசுவாசமுள்ள இருதயமாக காத்து கொள்ளுவதற்கு நீர் உதவி செய்யும். பல வேளைகளிலே எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை ஆண்டவரே. ஆனால் அப்படி கேட்கப்படாமல் இருப்பதற்கு உம்முடைய சித்தம் என்று ஒன்று உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீரே மெய்யான தெய்வம் என்பதை உணர்ந்து உம்மையே சார்ந்து வாழுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே உம்மை அறியாது வாழுகிற மனிதர்களை குறித்த அக்கறையை வந்திருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலேயே நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு உம்மை அறிமுகப்படுத்துவதற்கு உம்மை அறிவிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரோம். ஆண்டவரே, அழிந்து போகிற மனிதர்களுக்காக ஜெபிப்பதற்கு இவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்வதற்கு ஜெப ஆவியை ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் பேரிலே நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாவது எங்களுடைய தேசம் உம்மை கண்டுகொள்ளுவதற்கு விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய நேரத்தை செலவு செய்ய, எங்களுடைய உடல் உழைப்பை செலவு செய்ய, எங்களுடைய செல்வத்தை தியாகம் செய்ய எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு சிந்தித்த
வசனங்களிலே, வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அதை வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்று வந்திருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.